ஓம் சாந்தி 25/7/2026 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே தன்னுடன் சேர்ந்து முழு உலகத்தினரையும் புதியதாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றீர்கள். நினைவின் மூலம்தான் எப்போதும் ஆரோக்கியம் நிறைந்த உடல் கிடைக்கும். காய கல்பம் என்று கூறப்படுகின்றது. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு கண்டிப்பாக இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என பாபா கூறுகின்றார். உங்களுடைய இந்த தேகத்தை அழித்து மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். இதுவே உண்மையான வாழ்க்கை தானமாகும். இதற்காகவே இந்த மகாபாரத சண்டையாகும். அதில் அனைத்தும் விநாசமாகும். பிற ஆத்மாக்கள் தூய்மையடைந்து வீடு திரும்பி செல்வார்கள். பிறகு ஸ்வர்க்கத்திற்கு வருவார்கள். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தை, மற்றவர் சாக்கார மனித ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மம்மா. சிவன் ஆத்மாக்களின் பிதா ஆவார். அவர் என்னுடைய தந்தை என ஆத்மா சொல்கின்றது. பிறகு ஆத்மாவுக்கு இந்த சாக்கார சரீரம் கிடைக்கும்போது பிரம்ம பாபா என சொல்கின்றோம். அப்போது 2 தந்தையர்கள் ஆகிவிட்டார்கள். தேவதைகள் சத்தியத்தில் இருக்கின்றன. தேவதைகளை பதீத்த பாவன் ஞானக்கடல் என்று சொல்லப்படுவதில்லை. அவர்களை பாபா எனவும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாரதம் அமரலோகமாக இருந்தபோது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறவி ஏணிப்படியில் இறங்கி இறங்கி வந்து மரண உலகத்திற்கு எஜமானனாக ஆகிவிட்டீர்கள். நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரி. குற்றப்பார்வை, தீய பார்வை என்பது இருக்கக்கூடாது. துவாபர யுகத்திலிருந்து நரகமாக ஆகத் தொடங்குகின்றது. பிறகு வளர்ச்சி அடைகிறது. பக்தியும் கூட முதலில் சத்தோ பிரதானமாக கலப்படமற்றதாக இருந்தது. பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலை அடைகின்றது. தூய்மையானவர்களை வைஷ்ணவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். சிவபாபா நம்முடைய தந்தையாக உள்ளார். நாம் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். பதீத்த பாவனாகவும் உள்ளார், குருவாகவும் உள்ளார். இப்பொழுது இது சங்கம யுகம். தூய்மையற்ற தன்மையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான சந்திப்பு. பதீத்த பாவனர் மூலமே தூய்மை அடைகின்றனர். சங்கம யுகத்தில் நதிகள் மற்றும் கடலின் சந்திப்பு ஏற்படுகின்றது. இப்போது ஞான கடல் மற்றும் ஆத்மாக்கள் ஆகிய உங்களுடைய சந்திப்பு ஏற்படுகின்றது. நீங்கள் ஞான கடலிடம் வந்திருக்கின்றீர்கள். ஞான கங்கையாகிய நீங்கள் ஞான கடலிருந்து வெளிப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆகும்போது உங்களுக்கு 3 தந்தை இருக்கின்றார். லௌகீக தந்தையும் இருக்கின்றார், பிரஜாபிதாவும் இருக்கின்றார், சிவ் பாபாவும் இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் 2 தந்தை இருப்பார்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான் இருப்பார். இப்போது உங்களுடைய ஆத்மா சொல்கின்றது, என்னுடையவர் ஒரு சிவ் பாபா, வேறு யாரும் இல்லை. நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவ் பாபா என்கின்றனர். நம்முடைய ஆத்மா தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக கண்டிப்பாக நாம் இறந்து போக வேண்டிய உள்ளதல்லவா? அனைவரின் விநாசம் ஆகப் போகின்றது. இல்லாவிட்டால் எப்படி அழைத்து செல்வேன்? சத்தியுகம் வரும்போது கண்டிப்பாக கலியுகம் விநாசம் ஆகும். இப்பொழுது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். ஞான கடலில் நீராடி தன்னை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். விஷ்ணுபுரி செல்வதற்காக பக்குவமான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலையின் மூலம் எப்போதும் நிர்விக்ன ஸ்திதியில் இருக்க வேண்டும். ஒரு தந்தையின் மீதான ஈடுபாடு, தந்தையின் கடமை மீதான லட்சியத்தில் அந்தளவு மூழ்கி இருப்பது என்றால் உலகில் எந்த ஒரு பொருளோ அல்லது மனிதர்களோ இருக்கிறார் என்ற அனுபவமே ஏற்படாது. இத்தகைய ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையில் வாழும் குழந்தைகள் எப்பொழுதும் நிர்விக்னமாக
முன்னேற்றும் கலையின் அனுபவத்தை பெறுகிறார்கள். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆக்குகிறார்கள். காரணத்தை கண்டு பலகீனமடையாமல் நிவாரண சுரூபமாக மாறிவிடுகிறார்கள். புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலமே. ஜுவாலா சுரூபஸ்திதியின் அனுபவத்தை பெறுவதற்கு நிரந்தர நினைவின் ஜுவாலா பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய வழி, எப்போதும் உங்களை சாரதி மற்றும் சாட்சி என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஆத்மா இந்த ரதத்தின் சாரதியாகும். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் என்ற ரதத்திலிருந்து அல்லது பல வகையான தேக உணர்விலிருந்து உங்களை விடுபட்டவர்களாக ஆக்குகின்றது. உங்களை சாரதியாக உணர்வதால் அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகளான மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகியவையும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.